சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஏன் 18 படிகள் உள்ளன? அது பற்றி பார்ப்போம். ஐயப்பன் கோவிலை சுற்றி 18 மலைகள் உள்ளன. அந்த 18 மலைகளிலும் 18 தேவதைகள் இருப்பதாகவும் அந்த 18 தேவதைகளும் 18 படிகளை காவல் காப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காவல் காக்கும் அந்த 18 தேவதைகளை சிறப்பிப்பதற்காகவே அங்கு படி பூஜை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த 18 படிகளின் தத்துவம் என்னவென்றால், மனித குணங்களான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தற்பெருமை, அகங்காரம், பிறரை இழிவுபடுத்துதல், பொறாமை, இல்லற பற்று, புத்திர பாசம், பணத்தாசை, பிறவி வினை, செயல் வினை, பழக்க வினை, மனம், புத்தி ஆகிய இந்த 18 விஷயங்களை கடந்து எவர் இருக்கிறாரோ அவரே 18 படிகளின் மேலே அமர்ந்திருக்கிறார். இதை சபரிமலைக்கு செல்பவர்கள் அனைவரும் இந்த தத்துவங்களை உணர்ந்து செல்ல வேண்டும். அதுபோல் படிகளில் இருபுறமும் வெளிய கருத்தசாமியும் கருப்பு சாமியும் காவல் காத்துட்டு வராங்க. அதனால தான் மலைக்கு செல்ல வீட்டில் இருந்து கிளம்பும் முன் தேங்காய் உடைத்து விட்டு செல்கிறார்கள். அதற்கு காரணம், வீட்டிலிருந்து கிளம்புவதிலிருந்து திரும்பி வரும் வரை ஐயப்ப பக்தரையும் அவர் குடும்பத்தாரையும் கருப்பசாமி காக்கும் என்பது ஐதீகம். அதுபோல் எருமேலிக்கு சென்ற பிறகும் தேங்காய் உடைப்பார்கள். ஒவ்வொரு பாதையை கடப்பதற்கு முன்பும் பூதகணங்களின் அனுமதி பெற்று கடைசியில் 18 படிகள் ஏறும் முன் கருப்பசாமிக்கு தேங்காய் உடைத்து கும்பிட்டுவிட்டு அவர் அனுமதி பெற்றே படி ஏறுகிறார்கள்.